ஓம் ஓம் கணபதையே நமக. அருணமணி நிபாங்கிம் அக்னிகேஷம் கரண்டம் தமருகதரசூலம் கட்ககஸ்தம் கபாலம் நிகிலசுரசுரவந்தியா நித்யகல்யாணசீலா அகில புவனமாதா சீதளாம் மாரி ரூபம் சீதளாம் மாரி ரூபம் சீதளாம் மாரி ரூபம். ஓம் சக்தியோ. அம்பிகை அடியார்களே, பணிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் திருக்கோயில் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம். 2014 ஆண்டு ஜெய வருஷம் ஆடி திங்கள். அடியார்களே, இலங்கை தேசத்தை ஆண்ட ஈழம் என்ற பெண்ணின் ஆட்சிக்கு பின் அங்கிருந்து மக்களின் செழிப்பான நிலையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் வீரசைவ ராவணேஸ்வரனால் ஆட்சி செய்யப்பட்ட விதத்தையும் கம்பன் வர்ணித்த அழகில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் இவரின் ஆட்சியின் பின் பல தமிழ் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டதும் முத்துக்களாலும் நவமணிகளாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் இலங்காபுரி திருமூலரால் சிவபூமி என அழைக்கப்பட்டதும் மணித்தீவு என அழைக்கப்பட்டதும் நம் இலங்கை திருநாடு. நம் இலங்கை திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாணம் வலிமேற்கு பணிப்புலம் பதிதனிலே முத்துமாரி அம்மனாக வீற்றிருந்து அடியார்களுக்கு வேண்டும் வரம் அளித்து அருள்மலை பொழிகின்றாள். இன்றைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன் பணிப்புலம் என்னும் பதி பண்ணைப்பற்றைகள் சூழ்ந்த இயற்கை அழகுகளில் கொஞ்சம் பசுமையான மருத நிலம். இங்கே வாழ்ந்தவர்கள் இறைவனை பண்ணோடு பாத்தொடுத்தும் பூமாலை அலங்காரமும் திருக்கோயில்களில் இறைவனுக்கு தொண்டும் செய்து வீரசைவ குலத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். இந்த புண்ணிய பதியினிலே பிறந்தவர்தான் பூசகர் வேலாயுதர் கனகர். இவர்தான் பணிப்புலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை ஸ்தாபித்தவர். இன்றைக்கு சுமார் 350 வருடங்களுக்கு முன் பூசகர் வேலாயுதர் கனகர் தனது காணியிலே விவசாயம் செய்யும் நோக்கில் ஒரு நாள் தனது காணியில் இருந்த பண்ணை புதர்களை வெட்டி அகற்றி துப்புரவு செய்து கொண்டிருந்த பொழுது அந்த புதருக்குள் மரத்திலான ஓர் அம்பாளின் திருவுருவச் சிலை தென்பட்டது. அவர் அச்சிலையை எடுக்க முற்பட்ட போது அம்பாளின் திருவுருவச் சிலை மறைந்து விட்டது. இத்திருவருள் காட்சிகளால் ஆச்சரியமடைந்த அவர் அன்று முழுவதும் பண்ணைப்பற்றைக்குள் நடந்த அதிசயமான அற்புத நிகழ்வை நினைத்துக் கொண்டு துயிலும் போது அவர் கனவிலே அம்பிகை கிளவி வடிவில் தோன்றி, அன்பனே, நீ என்னை கண்ட அவ்விடத்திலேயே விளக்கேற்றி என்னை பூஜித்து வா என திருக்கட்டளை விட்டாள். அன்னையின் அன்பு கட்டளையை பக்தி சிரத்தையோடு ஏற்று அதே இடத்தில் ஆலயம் அமைத்து பூஜித்து வழிபட்டு வந்தார். இன்று வரை இவரது பரம்பரையே ஆலயத்தை பராமரித்து பரிபாலித்து ஆலய நித்திய நைமித்திய காமிக பூஜைகள் உட்பட
அனைத்து சைவாகம கிரியைகளையும் பிரதம குருவாக இருந்து செய்து வருகின்றது கண்கூடாகும். அம்பிகை அடியார்களே, நிகழும் மங்களகரமான ஜெய வருஷம் ஆணி திங்கள் 32ஆம் நாள் புதன்கிழமை, அதாவது ஜூலை 16, 2014 துவயாரோகணம் எனப்படும் கொடியேற்ற பெருவிழாவுடன் மகோற்சவம் ஆரம்பமாகி அம்பிகைக்கும் பரிவாரமூர்த்திகளான விநாயகர், வள்ளிதேவியான சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் ஸ்தோத்திர வேத பாராயணங்களும் இடம்பெற்று விசேஷ சாத்துப்பணிகளுடன் மங்கள வாத்தியங்கள் இசைக்க எம்பிராட்டி திருவீதி விழா எழுந்தருளி அடியார்களுக்கு இன்னருள் பாலிப்பார். தொடர்ந்தும் தினமும் திருவிழாக்கள் இடம்பெற்று 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 27 ஜூலை 2014 வேட்டை திருவிழா இடம்பெற்று மறுநாள் சப்பர திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து 29 ஜூலை 2014 செவ்வாய்க்கிழமை அம்பாள் திருக்கைலாய வாகனத்தில் எழுந்தருளி தேரில் ஆரோகணித்து அடியவர்கள் வேண்டும் வரம் அளித்து இன்னருள் பாலிப்பார். மறுநாள் சம்பல்துறை சமநாதேஸ்வரர் வீட்டிற்கும் திருக்கடலில் தீர்த்தோற்சவம் இடம்பெறும். அன்று மாலை திருக்கோயிலில் கொடியிறக்க திருவிழா மகோற்சவம் இனிதே நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2014 வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு சகஸ்டாநாம சங்காபிஷேகம் இடம்பெற்று பூங்காவன திருவிழா நடைபெறும். அன்று மாலை ஆலயத்தில் நமது இளைஞர்களின் ஏற்பாட்டில் விசேஷ கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகோற்சவ பிரதம சிவாச்சாரியார் கிரியா மாமணி சர்வ சாதகாசிரியர் சிவஸ்ரீ பேரன்பநாத குருக்கள், இன்பராஜா குருக்கள், மேற்படி ஆலய ஆதீனகர்த்தாவும் பிரதம சிவாச்சாரியாரும், சர்வ சாதகாசிரியர் சர்வ போதகர் சிவஸ்ரீ நவரத்ன குருக்கள், பிரபுவ குருக்கள், ஏனைய குருமார்கள் சிவஸ்ரீ வேயண்ணா பேரன்பநாத குருக்கள், சிவஸ்ரீ சதா அற்பராஜா குருக்கள், சிவஸ்ரீ வேயண்ணா பாலசுப்ரமணிய ஐயா, சிவஸ்ரீ பாவண்ணா வெங்கடேஸ்வர ஐயா, மேற்படி ஆலய ஆதீனகர்த்தாக்களும் பிரதம குருமார்களும். குறிப்பு: ஆலய மகோற்சவ அறிவித்தல்கள் உட்பட அனைத்து ஆலய நிகழ்வுகளையும் படிப்புலம் அம்மன் கொம் ஊடாகவும், மெய்கண்டான் நாட்காட்டி மூலமாகவும், திருக்கணித பஞ்சாங்கம் மூலமும் மேலதிக விவரங்களை அடியார்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கனம் ஆலய ஸ்தாபகர் பரம்பரை ஆதீனகர்த்தாக்களும் பிரதம குருமார்களும் சிவஸ்ரீ வேலாயுதம் ஐயா பெருமாத குருக்கள், சிவஸ்ரீ சதா அற்பராஜா குருக்கள், சிவஸ்ரீ வேணா பாலசுப்ரமணியம் ஐயா. நன்றி, வணக்கம். சர்வ சுகினோ பவந்து.